ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் பிளந்து பிளந்து கூறுபடுத்தி வேர்ச்சொல் ஆய்வெடுத்தால் உமது வரலாறுகள் அங்கே புதைந்து கிடக்கின்றன. தேசியம் என்கின்ற சொல்தான் வடமொழியில் தேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற. நம்ம ஆரியர்களை அந்நியர்கள் என்று குறிப்பிடுகின்றோம். இந்தியாவுக்கு உரிமையற்ற ஒரு இனம் என்று குறிப்பிடுகின்றோம். அதை நாம் குறிப்பிடவில்லை, அவர்களே தங்களை குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். அமணர்கள் என்றால் ஆசிவக ஆசான்கள் என்று பொருள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுக்க பரவி இருந்த ஆசிவக அமணர்கள் பேரறிஞர்கள், வள்ளலார் போன்று பேரறிஞர்கள். அப்போது இந்தியாவுக்கு வருகை தந்த ஆரியர்கள் தங்களையும் அமணர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். ஆனால் அவர் நமது அமணர் கிடையாது, பிற அமணர் என்றதால் நம்மவர்கள் அவர்களை பிற அமணர்கள் என்றார்கள், பிராமணர்கள். அப்ப மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் யார் தாயகம்? எந்த மொழி வழி தேசிய இனத்தின் தாயகம்? அது பார்ப்பனருடைய தாயகமாக இருந்தால் அவர்கள் எங்களது தாயகம் என்று சொல்லலாம். மத்திய தேஷ் அப்படின்னு சொல்லலாம், உத்தர தேஷ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன உத்தர பிரதேஷ், மத்திய பிரதேஷ். அங்கு குடியேறியவர்களுக்கு அந்த மண் உரிமையற்றது என்பதுதான் இந்த சொல். சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இந்தியாவில் கையளவு ஊசி குத்து மண் கூட உரிமையாக இல்லை. யார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்று நீங்கள் சான்றளித்தால் இப்போது யாரை வெளியே ஏற்ற வேண்டும்? எவன் வந்து யாருக்கு சான்று கொடுப்பது? பிரதேசத்தில் இருந்தவன் வந்தவனதான் பிரதேஷ் என்றோம், பிரதேசத்தான் பரிதேசி என்றோம். அப்ப எச் ராஜா ஒரு பரிதேசி, மோடி ஒரு பரிதேசி, அமித்ஷா ஒரு பரிதேசி, பிரதேசத்தவர்கள் என்று சொன்னேன். இதை அவர்கள் சொன்னதுதான், நான் சொல்லவில்லை. பிற அமணர்கள் என்று அவர்தான் சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் வேறு அமணர்கள் என்றார்கள், பிரதேசிகள் என்றார்கள். நாங்கள் வேற தேசத்தவர்கள் என்று அவர்களை கூறிக்கொண்டார்கள், நாங்கள் சொல்லவில்லை. அப்ப வெளியிலிருந்து வந்த பரிதேசிக்கெல்லாம் எனக்கு குடியுரிமை கொடுக்கிறவனா? இந்த ஆசிவகம் பரவிய நிலப்பரப்பு தான் ஆசியா. அப்ப பிற மொழி இனத்தவர்கள் சிந்துவெளிக்கு இந்த பக்கம் இருந்த மக்களை, அதாவது பாரசீகர்கள், சிந்தியர்கள் என்று அறிமுகப்படுத்தினர். அந்த சிந்தியர்கள் தான் பிற்காலத்தில் இந்தியர்கள் என்று மாறியது. சிந்து நாகரிகம்தான் இந்து நாகரிகம் ஆனது. இப்பொழுது தெரியும், இந்தியா முழுக்க பரவிய மக்கள் தமிழர்கள். இதற்கு சான்று இன்னும் வட மாநில பகுதிகளில் நீங்கள் சென்றால் ஜெய்ப்பூர், வெற்றியூர், ஸ்ரீநகர், திருநகர், நகர் என்றும் ஊர் என்றும், ஊர் என்பது பூர் என்றும் மருவி அது இல்லாத மாநிலங்களே இல்லை. இந்த சொற்கள் விரவி கிடைக்கின்றன. மொழி மாற்றமடைந்தாலும் நமது வேர்ச்சொல் அங்கே இருக்கிறது. இப்போது நமக்கு தமிழ் வரலாற்றையும் தமிழ் மொழி சொற்களையும் ஆய்வு செய்வதற்கு நமக்கு கிடைத்த பேராசான் தேவனைய பாவாணர். அவர் நமக்கு கொடுத்து சென்ற பெரு ஆயுதம் வேர்ச்சொல் ஆயுதம். ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் பிளந்து பிளந்து கூறுபடுத்தி வேர்ச்சொல் ஆய்வெடுத்தால் உமது வரலாறுகள் அங்கே புதைந்து கிடக்கின்றன. ஆக சிந்தியர்கள் என்பதுதான் இந்தியர்கள் ஆனது. இப்ப பரத தேசம் எப்படி வந்தது? பாரத தேசம், பரதவர்கள் என்றால் மீனவர்கள். மீனை சின்னமாக கூடிய பாண்டிய மன்னனுக்கும் பரதவன் என்று பெயர். அப்போது சேர நாடு சோழ நாடு இல்லை. பாண்டிய அரசுதான் இமயம் வரை ஆளப்பட்டு இருந்தது. இந்த பரதவர்கள் ஆண்ட நிலப்பரப்பே பாரதம். அப்ப இந்த பாரதத்தில் ஆரிய வருகைக்கு பின்பு அம்மொழி கலப்பினால் தமிழ் மொழியும் ஆரிய மொழியும் கலந்து பல்வேறு மொழிவழி தேசிய இனக்குழுக்கள் உருவாகின்றன. அந்த மொழிவழி தேசிய இனங்கள் 500க்கும் மேற்பட்ட மொழிகள் உருவாகுகின்றன. அதிலே 50க்கும் மேற்பட்ட மொழிவழி தேசிய இனங்கள் இன்னைக்கு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது 30 மொழிவழி தேசிய மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் இருக்கின்றன. இப்பொழுது அவர்கள் தமிழர்களிலிருந்து நாகர்கள் பிறமொழி கலப்பால் ஒவ்வொரு மொழிவழி தேசிய இன மக்களாக மாறிவிட்டார்கள். இப்போ அவர்களுக்கென்று தாயகம் இருக்கிறது. தமிழருக்கு மொழி தமிழ், தாயகம் தமிழகம். கன்னடருக்கு மொழி கன்னடம், தாயகம் கன்னடம். தெலுங்கருக்கு மொழி தெலுங்கு, தாயகம் தெலுங்கானா.
மலையாளிக்கு மொழி மலையாளம், தாயகம் மலையாளம். இப்படியே மராத்தி, வங்காளி, ஒரியா, ராஜஸ்தானி, காஷ்மீரி, பீகாரி, குஜராத்தி எல்லாமே மொழி வழி அடிப்படையில் தேசியங்களும் மொழியும் இருக்கின்றன. அப்ப இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் எந்த மாநிலம் மொழி வழி அடிப்படையில் தேசிய இனம் அமையாத ஒரு மாநிலம்? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் மொழி வழி தேசிய அடையாளங்கள் இல்லை. பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மேன்மையான பகுதி, மத்திய பிரதேசம் நடுவில் இருக்கிற பகுதி. இப்ப தேசம் என்ற சொல்லை எங்கிருந்து வருகிறது என்றால், தமிழர் பண்பாட்டில் வணிக குடியில் பிறந்த செல்வ சிறப்புள்ள இடத்திலிருந்து ஒரு பெண்ணை கொடுக்கும் பொழுது தாய் வீட்டிலிருந்து பெண்ணுக்கு ஒரு தற்காப்பு பொருளாக வாழ்வில் சிக்கல் ஏற்படும் போது அவர்களுக்கு உதவட்டுமே என்று காசு அளிப்பார்கள். காசு என்றால் 1/4 பவுன் காசு. அதை தான் இன்னைக்கு அம்மா மட்டங்கிறங்க முறையில் கட்டுறோம். அப்படி அந்த தாய் வீட்டிலேருந்து கொடுக்கும்போது வசதி உள்ள பொண்ணு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் வெளிநாடு வணிகத்துக்கு போயிடுவான். வீட்டில் இருக்கிற நேரத்தில் அந்த பெண்ணு ஓய்வாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, விளையாடுறதுக்காக ஒரு கட்டை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த கட்டைக்கு பேர் தாயக்கட்டை. அப்போ தாய் வீட்டிலிருந்து அனுப்பும் பொருளுக்கு தாயம் என்று பொருள். தாயம் தாயகம், தாயகம் தாய் வீடு, அந்த பெண் பிறந்த வீடு. இப்போ நமக்கு தாயகம் என்றால் நாம் பிறந்த மண். அந்த தாயம் என்ற சொல்லே தேயமானது. தேயம் என்ற சொல்லே வடமொழியில் தேஷ் ஆனது. அப்படிதான் உத்தரப்பிரதேஷ், நம்ம தேயம் தேசியம் என்கின்ற சொல்தான் வடமொழியில் தேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம ஆரியர்களை அந்நியர்கள் என்று குறிப்பிடுகின்றோம். இந்தியாவுக்கு உரிமையற்ற ஒரு இனம் என்று குறிப்பிடுகின்றோம். அதை நாம் குறிப்பிடவில்லை, அவர்களே தங்களை குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். அதற்கு சான்று வேர்ச்சொல் ஆய்வுதான். நம்மகிட்ட இருந்த முன்னோர்கள் ஆசீவக கோட்பாட்டாளர்கள் என்று கூறினேன். அந்த ஆசீவகத்துக்கு சமணம், அமணம் என்று 2 பொருள் உண்டு, பெயர் உண்டு. அமணர்கள் என்றால் ஆசீவக ஆசான்கள் என்று பொருள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுக்க பரவி இருந்த ஆசீவக அமணர்கள் பேரறிஞர்கள், வள்ளலார் போன்று பேரறிஞர்கள். அந்த பெருநிலையில் இருந்தவர்களை அமணர்கள் என்று சொன்னோம். அப்போது இந்தியாவுக்கு வருகை தந்த ஆரியர்கள் தங்களையும் அமணர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். நாங்களும் உயர்வானவர்கள், அமணர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். ஆனால் அவர் நமது அமணர் கிடையாது, பிற அமணர் என்றதால் நம்மவர்கள் அவர்களை பிற அமணர்கள் என்றார்கள், பிராமணர்கள். இந்த சொல்லே அவன் நம்மளவை இல்லைங்கிறத குறிக்குது, பிற அமணர்கள். அப்படிதான் பிரதேஷ். இப்ப தமிழர் தாயகம் என்பதை நம் தாயகம் அப்படிங்கிறோம். தெலுங்கானாவை தெலுங்கர் தாயகம்ங்கிறாங்க. அப்ப மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் யார் தாயகம்? எந்த மொழி வழி தேசிய இனத்தின் தாயகம்? அது பார்ப்பனருடைய தாயகமாக இருந்தால் அவர்கள் எங்களது தாயகம் என்று சொல்லலாம். மத்திய தேஷ் அப்படின்னு சொல்லலாம், உத்தர தேஷ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன? உத்தர பிரதேஷ், மத்திய பிரதேஷ். அங்கு குடியேறியவர்களுக்கு அந்த மண் உரிமையற்றது என்பதுதான் இந்த சொல். அது பிரதேஷ், அவங்களுடைய தாயகம் அல்ல. அப்ப சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இந்தியாவில் கையளவு ஊசி குத்து மண் கூட உரிமையாக இல்லை. இதுதான் உண்மை, வரலாற்று உண்மை. அப்போ உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் கூட அவர்களுடைய தாயகம் இல்லை. அப்ப இன்னைக்கு அவன் என்ன சொல்றான்? இந்தியா முழுக்க ஆளுமை செய்திக்கன்னு பாரத மாதாக்கி ஜெயங்கிறான். இப்ப எந்த பாரதம் ஒன்று? இது வரலாற்று ஆய்வுப்படி பாரதம் முழுக்க தமிழனுடையது. பாரதம் முழுக்க விளங்கிய சொல் தமிழ் சொல். பாரதம் முழுக்க கொண்டாடப்பட்ட பண்பாடு தமிழர் பண்பாடு. இந்த அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மீட்டெடுக்க வேண்டிய கடமை தமிழருக்கு உண்டு என்று கூறினேன்.
இப்போ ஏதோ கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டாங்க. காவல் நிலையத்தில் அனுமதி கேட்கும்போது அதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் அந்த நான் எடுக்கலை, நான் எடுக்காததான் வரேன். இது யாருக்கு சொந்தமானது? இந்த மண் யாருக்கு சொந்தமானது? யார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்று நீங்கள் சான்றளித்தால் இப்போது யாரை வெளியே ஏற்ற வேண்டும்? எவன் வந்து யாருக்கு சான்று கொடுப்பது? பிரதேசத்தில் இருந்தவன் வந்தவனதான் பிரதேஷ் என்றோம், பிரதேசதான் பரிதேசி என்றோம். அப்ப எச் ராஜா ஒரு பரிதேசி, பிரதேசத்தில் இருந்து வந்தவன் பிரதேசி, பரிதேசி. மோடி ஒரு பரிதேசி, அமித்ஷா ஒரு பரிதேசி, பிரதேசத்தவர்கள் என்று சொன்னேன். இதை அவர்கள் சொன்னதுதான், நான் சொல்லவில்லை. பிற அமணர்கள் என்று அவர்தான் சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் அமணர் என்று சொல்லவில்லை, பிற அமணர்கள், நாங்கள் வேறு அமணர்கள் என்றார்கள். பிற தேசிகள் என்றார்கள், நாங்கள் வேற தேசத்தவர்கள் என்று அவர்களை கூறிக்கொண்டார்கள், நாங்கள் சொல்லவில்லை. அப்ப அவரு பிரதேசின்னு சொல்லும் போது நான் அதே தான் பரிதேசின்னு சொல்லுறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்ப வெளியில இருந்து வந்த பரிதேசிக்கெல்லாம் எனக்கு குடியுரிமை கொடுக்கிறவனா? என் பாட்டன், என் அப்பன் ஆறுமுகம், என் பாட்டன் நாராயணசாமி, என் பூட்டன் முத்தையன், என் ஓட்டன் முத்தையன், என் ஓட்டன் சித்தாங்காத்தான், என் பரன் முருகவாத்தி, பரனுடைய அப்பன் 7 தலைமுறை சொல்லிட்டேன், அவனுடைய அப்பன் பெரிய தம்பி, அவனுடைய அப்பன் உளியன், அவனுடைய அப்பன் பட்டாணி, அவனுடைய அப்பன் பெரிய காத்தி, அவனுடைய அப்பன் மானமுட்டி. மானமுட்டி தான் மானடி குப்பம் ஊரை வந்து தங்கி துவக்கணுமா. மானமுட்டி குப்பம், மாண்டிப்பம், மானடி குப்பம். அவனுக்கு அப்பா வரதன். 14 தலைமுறையை நான் சொல்லிட்டேன்டா. எச் ராஜா உன் தலைமுறை சொல்றான், 3 தலைமுறை உன் பாட்டம் பேர சொல்றான். யாருடா வந்து நீ கேட்கற? நீ யாரு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்கிற அடையாளத்தை யாருகிட்ட கேட்கற? என்னுடைய வரலாற்றை என்னால் 7 தலைமுறை, 14 தலைமுறை, 21 தலைமுறை என்னால் உரைக்க முடியும். நான் என் மண் சார்ந்தவன்.